மதிப்பிற்குரிய சபாநாயகர் அவர்களே, பாராளுமன்றத்தின் உயர் சபை மாநிலங்களை ஒரு விதத்தில் பிரதிநிதிப்படுத்துகிறது. நான் பார்த்த விவாதத்தின் விவரங்களை வைத்து அது இன்னும் கொஞ்சம் உயர்ந்த தரத்தில் இருக்க வேண்டியதாக இருந்தது என்று எனக்கு தோன்றுகிறது. அது அதைவிடவும் மேலானதாக இருக்க வேண்டியிருந்தது. இவர் பல ஆண்டுகளாக ஆட்சியில் இருந்தவர். அதனால் விவாதத்தின் தரம் இன்னும் உயர்ந்திருக்க வேண்டியது. ஆனால் இந்த வாய்ப்பையும் அவர் தவறவிட்டார். அப்படிப்பட்ட ஒருவரை நாம் எப்படி நம்ப முடியும்? மதிப்பிற்குரிய சபாநாயகர் அவர்களே, நேற்று நான் ஒரு மதிப்பிற்குரிய நபரின் உரையை கேட்டுக்கொண்டிருந்தேன். அவர் தன்னை ராஜா என்று அழைத்துக் கொள்வதில் மிகுந்த பெருமை கொள்கிறார். ஆனால் அவர் பொருளாதார அசமத்துவம் பற்றி பேசிக் கொண்டிருந்தார். சொல்லுங்கள், தன்னை ராஜா என்று கருதி கொண்டு பொருளாதார சமத்துவமின்மை பற்றி பேசுபவர். இதையெல்லாம் பார்க்க தகுதியான ஒரே நபர் அவர்தான் என்று நினைக்கிறீர்களா? மதிப்பிற்குரிய சபாநாயகர் அவர்களே, எங்கள் டிஎம்சி சக உறுப்பினர்கள் நிறைய பேசிவிட்டார்கள். அவர்கள் மிகவும் அதிகமாக பேசியுள்ளனர். முதலில் உங்கள் வறுமையை நீங்களே பார்த்து கொள்ளுங்கள். நிர்மம் சர்க்கார் வீழ்ச்சிக்கான அனைத்து அளவுகோள்களிலும், அந்த எல்லா அளவுகோள்களிலும் அவர்கள் புதிய புதிய சாதனைகளை பதிவு செய்து வருகிறார்கள். அதே நேரத்தில் இங்கே வந்து உபதேசம் செய்கிறார்கள். அவர்கள் என்ன செய்தார்கள்? இப்படிப்பட்ட இரக்கமற்ற ஆட்சியின் கீழ் அங்குள்ள மக்களின் எதிர்காலம் இருளில் மூழ்கிக் கொண்டிருக்கிறது. ஆனால் அவர்களுக்கு அதை பற்றிய கவலை இல்லை. அதிகார சுகம் தவிர வேறு எந்த ஆசையும் அவர்களுக்கு இல்லை. இருந்தும் இங்கே வந்து அறிவுரை வழங்குகிறார்கள். கோஸ்பெட். உலகின் மிக வளமான நாடுகள் கூட சட்டவிரோத குடிமக்களை வெளியேற்றிக் கொண்டிருக்கின்றன. கோஸ்பெட்டை காப்பாற்றுவதற்காக நீதிமன்றங்களுக்கு அழுத்தம் கொடுக்கப்படுகிறது. இப்படிப்பட்டவர்களை என் நாட்டின் இளைஞர்கள் எப்படி பொறுப்பார்கள்? பலத்தை பயன்படுத்தி கோஸ்பெட்டுக்கு ஆதரவாக வாதாடுபவர்கள் என் நாட்டின் இளைஞர்களின் உரிமைகளை பறிக்கிறார்கள். அவர்களின் வாழ்வாதாரத்தை பறிக்கிறார்கள். பழங்குடியின மக்களின் நிலங்களை பறிக்கிறார்கள். மகன்களும் மகள்களும் வாழும் வாழ்க்கையில் ஆபத்துகள் உருவாகின்றன. ஆனால் அதற்காக பெண்களை தொடர்ந்து வதைப்படுத்துகிறார்கள். சட்ட ஆட்சியைத் தவிர வேறு எதையும் அவர்கள் செய்வதில்லை. அதையே சொல்லிக்கொண்டு இங்கே வந்து எங்களுக்கு உபதேசம் செய்கிறார்கள். இத்தகைய விஷயங்களில் கண்களை மூடிக்கொண்டிருக்கும் மக்களும் இருக்கிறார்கள். எங்கள் மதிப்பிற்குரிய ஒரு உறுப்பினர் நிறைய பேசினார். அவர்களுக்கு கருப்பு என்ற சொல்லே அதிகம் பிடிக்கும் போல. ஒவ்வொருவருக்கும் ஒரு இருண்ட காலம் உண்டு. அவர்களுக்கு கருப்புடன் என்ன பழைய உறவு இருக்கிறது என எனக்கு தெரியவில்லை. மதிப்பிற்குரிய தலைவர் அவர்களே, இப்படிப்பட்ட அனைவரிடமும் நான் சொல்ல விரும்புவது, இதை நான் உறுதியாக கேட்கிறேன். இன்னும் எத்தனை காலம் உலகத்தை ஏமாற்றப் போகிறீர்கள்? உலகத்தை தொடர்ந்து எவ்வளவு காலம் ஏமாற்றுவீர்கள்? கண்ணாடியில் உங்களை பார்த்தால் உங்கள் உண்மையை எங்கே மறைப்பீர்கள்? காங்கிரஸ், டிஎம்சி, டிஎம்கே, இடதுசாரிகள் பல தசாப்தங்களாக மத்தியில் ஆட்சியில் இருந்தவர்கள், அதிகாரத்தில் பங்காளிகளாக இருந்தவர்கள். ஆனால் அவர்களின் அடையாளம் என்ன? இன்று ஒப்பந்தம் குறித்து பேசினால் பெருமையாக சொல்லப்படுகிறது.
அப்போது ஒப்பந்தம் என்ற பெயரில் நடந்தது என்ன? அவர்கள் செய்தது தங்களுடைய ஜேபுகளை நிரப்பும் வேலை மட்டும்தான். மக்களின் வாழ்க்கையில் மாற்றம் கொண்டு வருவது அவர்களின் முன்னுரிமையாகவே இல்லை. கோவிடுக்கு பிறகு உலகின் நிலைமை மாற்றமடைந்துள்ளது. அதில் பல புதிய அம்சங்கள் சேர்க்கப்பட்டுள்ளன. இன்று உலகம் இதை சமாளிக்க முடியாமல் தவிக்கிறது. இத்தகைய சூழலில் உலகம் ஒரு புதிய உலக ஒழுங்கு, ஒரு புதிய உலக அமைப்பை நோக்கி நகர்கிறது என்பது தெளிவாக தெரிகிறது. இரண்டாம் உலகப் போருக்கு பிறகு ஒரு புதிய உலக ஒழுங்கு உருவாக்கப்பட்டது. இப்போது உலகம் மிக வேகமாக இன்னொரு புதிய உலக ஒழுங்கை நோக்கி நகர்கிறது. இந்த நிகழ்வுகள் அனைத்தும் அரசியல் சார்பற்றும் பாகுபாடின்றியும் விவாதிக்கப்படுவது மிகுந்த மகிழ்ச்சிக்குரிய விஷயம். ஆகவே இந்தியாவை நோக்கி தலைவணங்க வேண்டும். உலக நண்பர்களாகவும் உலக கூட்டாளிகளாகவும் இந்தியா பல நாடுகளுக்கு நம்பகமான பங்காளியாக மாறியுள்ளது. மேலும் உலக நலனுக்கான திசையில் நாங்களும் தோளோடு தோள் சேர்த்து பங்களித்து வருகிறோம். எங்களின் திறன்களுக்கு ஏற்ப உதவியும் செய்து வருகிறோம். மதிப்பிற்குரிய தலைவர் அவர்களே, இன்று உலகம் முழுவதும் குளோபல் சவுத் குறித்து பேசப்படுகிறது. ஆனால் அந்த விவாதத்தின் மையக் குரலாக இன்று இந்தியா உலக மேடைகளில் குளோபல் சவுத்தின் வலுவான குரலாக உள்ளது. இன்று இந்தியா பல நாடுகளுடன் எதிர்காலத்துக்கு தயாரான வர்த்தக ஒப்பந்தங்களை செய்து வருகிறது. சமீப காலங்களில் உலகின் 9 முக்கிய நாடுகளுடன் இந்தியா வர்த்தக ஒப்பந்தங்களை செய்துள்ளது. அதில் ஐரோப்பாவின் 27 நாடுகளுடன் ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. சேர்ந்தவர்கள் விலகிச் சென்று விட்டனர். ஆனால் ஒரு கட்டத்தில் ஏன் உலகில் எந்த நாடும் நம்முடன் ஒப்பந்தம் செய்ய முன்வரவில்லை என்பதற்கு அவர்கள் பதில் சொல்ல வேண்டியிருக்கும். நீங்கள் முயற்சி செய்திருப்பீர்கள், பலமுறை சென்று வந்திருப்பீர்கள். ஆனால் யாரும் உங்களை பார்க்கக்கூட விரும்பவில்லை. இத்தகைய நிலை எப்படி உருவானது? இன்று உலக நாடுகள் இந்தியாவை அப்படி பார்க்கவில்லை. மதிப்பிற்குரிய தலைவர் அவர்களே, இதற்கு பின்னால் உள்ள மிகப்பெரிய எதிரி வளர்ந்த நாடுகளே. ஒரு வளர்ந்து வரும் நாடு மற்றொரு வளர்ந்து வரும் நாட்டுடன் வர்த்தகம் செய்தால் அது உலகத்திற்கே ஒரு பெரிய சவாலாக மாறுகிறது. இது எனக்கு புதிதான அனுபவம் அல்ல. இந்தியாவில் உருவாகும் அனைத்திற்கும் மதிப்பு சேர்க்க முயன்றுள்ளோம். இதை நான் நம்பிக்கையுடன் கூறுகிறேன். இன்று இந்தியா உலகத்துடன் போட்டியிட முழுமையாக தயாராக உள்ளது.
உலகின் தலைமை நிர்வாக அதிகாரிகள் மாநாட்டை பார்க்கும்போது இன்று உலகம் எங்கள் தலைவர்களை சமநிலையுடன் பார்க்கிறது. கடந்த சில நாட்களில் அனைத்து கட்சிகளின் பிரதிநிதிகள் உலக நாடுகளுக்கு சென்றபோது அவர்களும் இதே அனுபவத்தை உணர்ந்தனர். அந்த அனுபவத்தை அனைத்து கட்சி பிரதிநிதிகளிடம் எங்களிடம் சொன்னார்கள், எனக்குச் சொன்னார்கள். ஆம், நாம் சமநிலையை பற்றி பேசுகிறோம் என்று பெருமையுடன் கூறினர். இது எங்களுக்கே உரிய பெருமை. வோட் பேங்க் அரசியலில் மூழ்கியவர்கள் எப்பொழுதும் நாட்டிற்கு சக்தியை அளிக்க வேண்டியது அவசியம். அது அவர்களின் உறுதிப்பாடு அல்ல. தேசத்தை வழிநடத்த தெரியாது. எங்கெல்லாம் காங்கிரஸ் பார்ட்டி பற்றிய கேள்வி எழுகிறதோ, நான் உண்மையாக சொல்கிறேன், எனது வார்த்தையில் நம்பிக்கை இல்லை என்றால் நாட்டு மக்களிடம் சொல்வேன், எதுவும் செய்ய வேண்டாம். காங்கிரஸ் பிரதம மந்திரிகளின் பேச்சுக்கள், அதை கேட்டால் உங்களுக்கு உண்மை தெரியும். அவர்களிடம் எந்த யோசனையும் இல்லை, விஷயமும் இல்லை, எந்தவிதமான சக்தியும் இல்லை. இதனாலேயே நாடு சங்கடப்பட்டது. சபாநாயகர் அவர்களே, கோடிக்கணக்கான தேசவாசிகளுக்கு நன்றிக்கடன் பட்டுள்ளேன். எங்களுக்கு சேவை அளிக்க வாய்ப்பளித்தார்கள். எங்களது அதிக சக்தி அவர்களின் தவறுகளை திருத்தவே நேரம் எடுத்தது. உலகத்தின் மனப்பார்வையில் அவர்களின் ஆட்சி அவலமே தெரிந்தது. இதை சரி செய்யவே நேரம் எடுத்தது. நாசம் செய்து வைத்தார்கள். இந்த காரியத்திற்காக ஃபியூச்சர் ரெடி பாலிசி செய்தோம். நீங்கள் இன்று பார்ப்பீர்கள், நாடு நியதியின் அதிகாரத்திலும், நாடு நியதியின் ஆதாரத்திலும், பாலிசியின் ஆதாரத்திலும் செல்கிறது. அடாக்கிசம் இல்லை. அதை தவிர்த்தோம். அதன் காரணமாக உலகத்தின் நம்பிக்கையை பெற்றோம். நான் ரிஃபார்ம், பர்ஃபார்ம், ப்ராப்பர் இந்த மந்திரங்களால் முன்னேறி சென்றோம். இன்று நிலைமை ரிப்போர்ட்டர் எக்ஸ்பிரஸ் என்ற நிலையை அடைந்து விட்டது. நாங்கள் ஸ்ட்ரக்சரல் ரிஃபார்ம்ஸ் செய்தோம், ப்ராசஸை சரி செய்தோம், பாலிசி ரிஃபார்ம் செய்தோம். நமது உற்பத்தித் துறை, நமது உறுதிப்பாடு பாரதத்திற்கு பலமாக அமைந்தது. அந்த நாட்டை நான் கற்பனை செய்தேன். நிச்சயமாக நான் உலக CEO ஃபாரம் சம்மிட் பார்த்தேன். இன்று உலகம் நம்மை வல்லரசாக பார்க்கிறது. பல நாட்களுக்கு முன்பு பல அங்கத்தினர்கள் தங்களது அனுபவங்களை என்னுடன் பகிர்ந்தார்கள். சரியான பேச்சு நடந்தது. இது நமக்கான பேச்சு. நகர்ப்புற இளைஞர்கள், கிராமப்புற இளைஞர்கள், மகன் மற்றும் மகள். அதனால் அவர்கள் நாட்டை துண்டாட விரும்ப மாட்டார்கள். இளைஞர்களின் ஆசைகளை கௌரவமிக்கதாக மாற்ற வேண்டும். நண்பர்களே, தோளோடு தோள் சேர்த்து கட்டமைப்போம், தேசத்தை முன்னேற்றுவோம். மதிப்பிற்குரிய சபாநாயகர் அவர்களே, MSME சிறு குறு நடுத்தர நிறுவனங்கள் வலையமைப்பு எவ்வளவு பெரியதோ அவ்வளவு சக்தி வாய்ந்ததாக இருக்கும். அது பொருளாதாரத்திற்கு நீண்ட கால வலுவை அளிக்கிறது. அந்த திசையில் நாங்கள் முன்னேறியுள்ளோம். பல சீர்திருத்தங்களை மேற்கொண்டுள்ளோம். இன்று உலகின் நம்பிக்கை எங்கள் MSME வலை அமைப்பில் அதிகரித்து வருகிறது. நாங்கள் விமானங்களை தயாரிக்காமல் இருக்கலாம், ஆனால் உலகில் பறக்கும் பல விமானங்களில்
என் நாட்டின் சிறிய MSME நிறுவனங்கள் தயாரித்த கூறுகள் உள்ளன. மதிப்பிற்குரிய தலைவர் அவர்களே, இந்த முயற்சிகளின் விளைவுகள் இன்று அனைவரின் முன்பும் உள்ளன. பெரிய நாடுகள் இந்தியாவுடன் வர்த்தக உறவுகளை உருவாக்க ஆவலுடன் உள்ளன. ஐரோப்பிய ஒன்றியத்துடன் வர்த்தக ஒப்பந்தம், அமெரிக்காவுடன் வர்த்தக ஒப்பந்தம். நேற்று எங்கள் POG சபையில் விரிவான தகவல்களை வழங்கினர். உலகம் முழுவதும் இந்த ஒப்பந்தங்களை வெளிப்படையாக பாராட்டுகிறது. ஐரோப்பிய ஒன்றியத்துடன் ஒப்பந்தம் செய்யப்பட்ட போது உலகளாவிய நிலைத்தன்மை அதிகரிக்கும் என்ற நம்பிக்கை உருவானது. அமெரிக்காவுடன் ஒப்பந்தம் செய்யப்பட்ட பிறகு நிலைத்தன்மையும் முன்னேற்றமும் அதிகரிக்கும் என்ற உறுதி உலகிற்கு கிடைத்தது. இது உலகிற்கு ஒரு நல்ல அறிகுறி. இதன் மிகப்பெரிய விஷயம் நமது நாட்டு இளைஞர்கள். நான் இளைஞர்கள் என்று குறிப்பிட்டால் நடுவயதினரையும் குறிக்கும். நகர்ப்புற இளைஞர்கள், கிராமப்புற இளைஞர்கள், மகன் மற்றும் மகள். அதனால் அவர்களை துண்டுகளாக பார்க்கக்கூடாது. இளைஞர்களின் அர்ப்பணிப்புக்கு நாம் கௌரவம் செய்ய வேண்டும். அவர்களுக்காக உலக சந்தை திறந்துவிட்டது. அவர்களுக்கு வாய்ப்போ வாய்ப்பு. நான் உங்களுடன் தோளோடு தோள் சேர்த்து தைரியமாக இருங்கள், முன்னேறுங்கள். உங்களை வரவேற்க உலகம் காத்திருக்கிறது. மதிப்பிற்குரிய அவைத்தலைவர் அவர்களே, இங்கே இந்த அனைத்து தலைப்புகளும் விவாதிக்கப்பட்டுள்ளதால் சில உதாரணங்களை நான் வழங்க விரும்புகிறேன். இவற்றை சொல்லுவது எனக்கு மிகவும் முக்கியம். இப்போது வங்கித்துறையை ஒரு உதாரணமாக எடுத்துக்கொள்கிறேன். வங்கித்துறை என்பது நிதி அமைப்பின் முதுகெலும்பாகும். 2014க்கு முன்பு தொலைபேசிதான் வங்கித்துறையின் ஆதாரமாக இருந்தது. அரசியல்வாதிகள் தொலைபேசி மூலம் கோடிக்கணக்கான ரூபாய்களை வழங்கச் செய்தார்கள். ஆனால் ஏழை மக்கள் வங்கிகளில் அவமதிப்பை எதிர்கொண்டார்கள். வெறுப்பு நிலவியது. நாட்டின் மக்கள் தொகையில் 50%க்கும் அதிகமானவர்கள் வங்கியின் கதவையே பார்க்க முடியாத நிலை இருந்தது. காங்கிரஸ் தலைவர்களின் தொலைபேசி அழைப்பின் அடிப்படையில் கோடிக்கணக்கான ரூபாய்கள் சிலருக்கு வழங்கப்பட்டன. அதை பெற்றவர்கள் அதை தங்களின் தனிப்பட்ட சொத்து என நினைத்து செலவழித்தனர். இதே விளையாட்டு தொடர்ந்தது. காங்கிரஸ் மற்றும் UPA ஆட்சி காலத்திலும் இன்றைய இந்திய கூட்டணியின் ஆட்சியிலும் வங்கி அமைப்பு அழிவின் விளிம்பில் இருந்தது. நான் ஒரு புதிய பிரதமரை சந்தித்தேன். அவர் ஒரு நாட்டின் தலைவராக இருந்தார். அவர் இப்படி பேசினார். நான் வங்கித்துறையில் முன்னேற வேண்டும் என்று சொன்னேன். அவர் கூறினார், திரு இக்பால், நீங்கள் புதியவர். வங்கி அமைப்பை முதலில் ஆய்வு செய்யுங்கள். இதைச் செய்ய நாம் எப்படி துணிவோம் என்று ஒரு நாட்டின் தலைவர் எனக்கு சொன்னார். அவருக்கு அக்கறை இல்லை. வங்கி அமைப்பின் நிலை இப்படியாக இருந்தது. NPAக்கள், செயலற்ற கடன்கள் மலை போல் உயர்ந்திருந்தன. எங்கு பார்த்தாலும் இதைப் பற்றியே விவாதம். NPAக்கு என்ன ஆகும், நாம் எப்படி உயிர் வாழ்வோம் என்பதே பேச்சு. தலைவர் அவர்களே, சவால் மிகப்பெரியது. ஆனால் நாங்கள் புத்திசாலித்தனமாக செயல்பட்டோம். வங்கித்துறையின் அனைத்து பங்குதாரர்களுக்கும் நம்பிக்கை உருவானது. சீர்திருத்தம் அவசியமாக இருந்தது. நாங்கள் துணிச்சலுடன் சீர்திருத்தங்களை செய்தோம். வெளிப்படையான ஏற்பாடுகளை செய்தோம். பல வங்கி சீர்திருத்தங்களை கொண்டு வந்தோம். அரசு வங்கி பலவீனமாக இருந்தது. அது சரியாக செயல்படவில்லை. அதை ஒரு பெரிய வங்கியுடன் இணைத்தோம். எனக்கு நினைவிருக்கிறது, ஒரு அறிஞர் எழுதினார்,
மோடி அரசு வங்கிகளில் இதைச் செய்தால் இந்தியா சீர்திருத்தப்படும் என்று நான் பதவியேற்றவுடன் அதையே செய்தேன். மதிப்பிற்குரிய சபாநாயகர் அவர்களே, இவை அனைத்தின் விளைவாக வங்கிகளில் இருந்த நோய் நீங்கியது. வங்கிகள் சுதந்திரம் பெற்றன. வங்கிகளின் ஆரோக்கியம் மேம்பட்டது. இன்றும் அவை வேகமாக இயங்கி வருகின்றன. வங்கி அமைப்பு சீர்திருத்தப்பட்ட போது வியாபாரம் வளர்ந்தது. மக்களுக்கு கடன் கிடைக்கத் தொடங்கியது. சமூக பணியாளர்களுக்கும் பணம் கிடைத்தது. வங்கி கதவுகள் மூடப்பட்டிருந்தது. ஏழை மக்களும் கடன் கிடைத்தது. முத்ரா திட்டம் நாட்டின் இளைஞர்களுக்கு தங்கள் காலில் தாங்களே நிற்கும் சக்தியை வழங்குகிறது. சுயதொழிலுக்கு ஊக்கமளிக்கிறது. ஆனால் இது உரையாக மட்டும் இருந்தால் போதாது. அவர்களின் கையை பிடிக்க வேண்டும், ஆதரவு அளிக்க வேண்டும், உதவி செய்ய வேண்டும். முத்ரா திட்டத்தின் மூலம் நாங்கள் 30 லட்சம் கோடி ரூபாய் வழங்கியுள்ளோம். $30 லட்சம் கோடி. அதற்கும் மேல் உத்தரவாதமின்றி இந்த தொகையை நாட்டின் இளைஞர்களுக்கு வழங்கினோம். அவர்கள் தங்கள் வியாபாரத்தை முன்னேற்றினர். இது பெருமைக்குரிய விஷயம். பெருமளவில் தாய்மார்கள் மற்றும் சகோதரிகளும் அதிகாரம் பெற்றனர். சுய உதவி குழுக்கள் இன்றைய காலத்தில் கிராமப்புற பெண்கள் பெரிய கனவுகளை காண்கிறார்கள். அவர்கள் தங்கள் காலில் தாங்களே நிற்க விரும்புகிறார்கள். பெண்களின் சுய உதவி குழுக்களை நாங்கள் விரிவுபடுத்தினோம். அதோடு மட்டுமல்ல, 10 கோடி பெண்களுக்கு நேரடி நிதி உதவியும் வழங்கினோம். MSME துறைக்கும் பெருமளவில் கடன்களை வழங்கினோம். இன்று மிகுந்த திருப்தியுடனும் பொறுப்புடனும் இந்த புனித அவையில் நான் சொல்ல விரும்புவது, 2014 மலைபோல் இருந்த NPA-க்களை இன்று நிமிரஸ் அளவிற்கு குறைத்துள்ளோம். இன்று NPA 1% கீழே உள்ளது. இது வங்கிகளின் ஆரோக்கியத்திற்காக நாங்கள் செய்த மிகச்சிறந்த சாதனையாகும். இதோடு மட்டுமல்ல, இன்று வங்கிகளின் லாபம் வரலாற்றில் இல்லாத அளவுக்கு உயர்ந்துள்ளது. நாட்டின் பொருளாதாரத்தை வலுப்படுத்த வங்கி அமைப்பு வலுவாக இருந்தால் பொருளாதாரமும் வலுவாக இருக்கும். இதைத்தான் நான் கூற விரும்புகிறேன். மதிப்பிற்குரிய சபாநாயகர் அவர்களே, இன்னொரு உதாரணம் கூற விரும்புகிறேன். நமது பொதுத்துறை நிறுவனங்கள் PSU, பொதுவாக PSU குறித்து அவை நோயுற்றே பிறக்கின்றன, அழிக்கப்படவே உருவாக்கப்படுகின்றன, மூடப்படவே உருவாக்கப்படுகின்றன என்ற எண்ணம் இருந்தது. உண்மைகளின் அடிப்படையில் இந்த மனப்பாங்கை மாற்றுவதில் நாங்கள் வெற்றி பெற்றோம். இவர்கள் PSU-க்களை பற்றி நகர நக்சல் போல தொழிலாளர்களை தூண்டிவிடும் பாவத்தை செய்தனர். அவர்களை தவறாக வழிநடத்தினர். LIC, ஸ்டேட் வங்கி ஆஃப் இந்தியா, HAL இவற்றை நல்லதோ கெட்டதோ மிக மோசமான முறையில் நடத்தினர். அவர்கள் ஆட்சியில் இருந்தபோது இவற்றை நிர்வகிக்க முடியவில்லை. மதிப்பிற்குரிய சபாநாயகர் அவர்களே, இதில் கூட நாங்கள் துணிச்சலை காட்டினோம். PSO-க்களிலும் சீர்திருத்தங்களை செய்தோம். சீர்திருத்தங்களின் பாரம்பரியத்தை தொடர்ந்தோம்.
இன்று எல்ஐசி சிறந்த முறையில் செயல்பட்டு வரலாற்றிலேயே சிறந்த செயல்திறனை அடைந்துள்ளது. காங்கிரஸ் தலைவர்கள் போட்டப்போகும் நிலைக்கு கொண்டு வந்த பிஎஸ்யூக்கள் இன்று சாதனை லாபத்தில் உள்ளன. மேக் இன் இண்டியா கனவுக்கு இவை மிகப்பெரிய ஊக்கியாக செயல்படுகின்றன. சாதனை அளவில் வேலை வாய்ப்புகளை உருவாக்குகின்றன. சில பிஎஸ்யூக்கள் இன்று உலகளாவிய அளவிலும் தங்களின் வலிமையை காட்டுகின்றன. பல நாடுகளின் வளர்ச்சியில் கூட்டாளியாக செயல்படுகின்றன. நாட்டிற்குள்ளும் வெளிநாட்டிலிருந்தும் பெரிய ஆர்டர்களை பெறுகின்றன. இவை அனைத்தும் 25 ஆண்டுகள் மட்டுமே வயதுடைய இந்த நாட்டின் திறனை வெளிப்படுத்துகிறது. மதிப்பிற்குரிய சபாநாயகர் அவர்களே, நம்பிக்கையை உருவாக்கும் விஷயத்திலும் கூட காங்கிரஸ் எங்கள் நாட்டின் அன்னதாதாவையும் விட்டு வைக்கவில்லை. இந்த நாட்டில் 10 கோடி விவசாயிகள் உள்ளனர். அவர்களிடம் 2 ஹெக்டேர் நிலத்திற்கும் குறைவாக உள்ளது. அவர்கள் சிறு விவசாயிகள். அவர்கள் ஒருபோதும் கவனிக்கப்படவில்லை. அவர்களுக்கான முக்கியத்துவம் இல்லை. சில பெரியவர்களை மட்டும் பார்த்தால் வண்டி ஓடும் என்று நினைத்தனர். இதையே அரசியல் ஆக்கினர். ஆனால் எங்கள் மனதில் சிறு விவசாயிகளுக்கான வலி இருந்தது. மண்ணின் உண்மைகளை நாங்கள் அறிந்திருந்துள்ளோம். அதனால்தான் பிஎம் கிசான் சம்மான் நிதி திட்டத்தை கொண்டு வந்தோம். குறுகிய காலத்திலே சிறு விவசாயிகளின் கணக்குகளில் 4 லட்சம் கோடி ரூபாய் செலுத்தினோம். இது சிறிய தொகை அல்ல. மதிப்பிற்குரிய தலைவர் அவர்களே, இது அவர்களுக்கு புதிய சக்தியை அளித்துள்ளது. புதிய கனவுகளை காணும் திறனை அளித்துள்ளது. இந்தியாவின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் வகையில் எங்கள் விவசாயிகள் நிச்சயமாக சிறந்த முடிவுகளை தருவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு உள்ளது. சபாநாயகர் அவர்களே, இங்கு சில நண்பர்கள் இம்ப்ளிமெண்டேஷன் பற்றி குறைபாடுகள் இருந்தது, நம்பிக்கை அதிகமாக இருந்தது. அவர்கள் இப்படி பேச வேண்டும் என்று தயாராகி வந்தனர். அவர்கள் அலைன் இப்பொழுது சரியாக இருந்தது. சபாநாயகர் இம்ப்ளிமெண்டேஷன் பற்றி மிகப்பெரிய உரையாடல் செய்தார்கள். நான் ஒரு உதாரணம் தருகிறேன். நான் யாரையும் குறை சொல்லவில்லை. நான் உண்மையை சொல்கிறேன். வெறுப்பு யாருக்கு உருவாகுமோ உருவாகட்டும். உண்மை என்றும் உண்மையே. நமது நாட்டின் தலைவர்கள் ஹிமாச்சல பிரதேசம் சென்றார்கள். அங்கிருந்து வந்த பிறகு அவர்களே ஒரு விஷயம் சொன்னார்கள். சரியாக சொன்னார்கள். அதில் சொன்னார்கள், அந்த தலைவர் என்ன சொன்னார்? அவரது வார்த்தையிலே படிக்கிறேன், பல நேரத்திற்கு பிறகு எனக்கு யோஜனா ஆயோக்குடன் சந்திப்பு ஏற்பட்டது. இந்த இயற்கை பிரதோஷத்திற்கு பிரத்யேக யோஜனா செய்ய தயாராக இல்லை. நான் ஹிமாச்சல பிரதேசம் சென்றேன்.
நான் திரும்பி வந்தவுடன் நான் யோஜனா ஆயோக்கிடம் சொன்னேன், நமது ஒர்க்கர்ஸ் ஜீப்பின் அவசியம் இல்லை, பதிலாக ஆடுகளின் அவசியம். அவர்கள் சாமான்களை எடுத்துச் செல்ல முடியும். அவர்கள் மேலும் சொன்னார்கள், ஆனால் எனக்கு விவரம் அறிவிக்கப்பட்டது. நாம் ஜீப்புக்கு பைசா தருவோம், ஆட்டுக்கு கொடுப்பதற்கு பாலிசி இல்லை. இதுதான் ஆயோக் சொல்கிறது. அங்கு பாதையே இல்லை. அவர்கள் சொல்லும் காரணம் என்னவென்றால், ஹிமாச்சலில் பாதை இல்லை. அங்கு பாதையே இல்லை என்றால் அங்கு ஜீப் வைத்து என்ன செய்ய முடியும்? ஆனால் அந்த நேரத்தில் யோஜனா ஆயோக் சொன்னது, ஒன்று ஜீப் அல்லது எதுவும் இல்லை. சபாநாயகர் அவர்களே, இந்த உரை மற்ற யாருடையதும் அல்ல. இது காங்கிரசின் பாரம்பரிய தலைவர், இது பிரதம மந்திரி இந்திரா காந்தியின் உரை. காங்கிரசின் நீண்ட விவகாரம் இது. காரியத்திற்கல்ல. இந்த தலைவரை பற்றி இந்திராஜிக்கு தெரியும். ஆனால் இந்த விஷயத்திற்காக எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. சுதந்திரத்திற்கு பிறகு இந்திரா காந்தி எந்த பிளானிங் கமிஷன் பற்றி சொன்னாரோ அதன் பொறுப்பாளர் அவரது தந்தையார். இந்திரா காந்தி பிளானிங் கமிஷனை ஏற்படுத்தி, ஆனால் நிலைமை மாறவில்லை. 2014 வரை எல்லோரும் கவலை, வெறுப்பு அடைந்தார்கள். தவறுகளை பார்க்கிறார்கள், ஆனால் திருந்த தயாராக இல்லை. 2014க்கு பிறகு, எனக்கு வாய்ப்பளித்த பிறகு காங்கிரஸ் தவறிழைத்த பிளானிங் கமிஷன் 2014இல் நாங்கள் ஆட்சியேற்ற பிறகு பிளானிங் கமிஷன் சரி செய்தோம். நிதி ஆயோக் கொண்டு வந்தோம். இன்று நிதி ஆயோக் வேகமாக இயங்குகிறது. நிதி ஆயோக் கொண்டு வந்தோம். இன்று நிதி ஆயோக் வேகமாக இயங்குகிறது. நீங்கள் பார்ப்பீர்கள், ஆஸ்பிரேஷன் டிஸ்ட்ரிக்ட், அது மிகப்பெரிய விஷயம். அதை நான் பார்க்கிறேன். டெவலப்பிங் நாடுகளுக்கு ஒரு மாடல் போல இதற்கு அனுமதி தந்துள்ளோம். இந்த ஆஸ்பிரேஷன் டிஸ்ட்ரிக்ட் நல்லது. நாட்டின் பல பகுதிகளை பின்னோக்கி இழுத்துச் சென்றார்கள். அங்கு பல கோடி பேர்களின் தேவை, அதையும் புறக்கணித்தார்கள். அவர்களை அப்படியே வாழ வைத்து விட்டார்கள். பிற்பட்ட இலாக்காக்கள் பிற்படுத்தப்பட்டவை ஆனது. நாசம் ஏற்பட்டது. யாருக்காவது பனிஷ்மெண்ட் ஜில்லாவில் வேலைக்கு செல்ல பணிப்பது, அங்கு நாசம் செய்வது, இதுதான் நிலைமையானது. நாங்கள் இந்த நிலையை மாற்றினோம். முதல் விஷயமாக பணியமர்த்தி 3 வருஷங்கள் வேலை செய்யச் சொன்னோம். இதற்கு பிறகு நிர்ணயம் செய்தோம். எங்களது பணி ஆஸ்பிரேஷன் டிஸ்ட்ரிக்டில் இருந்தது. இன்று அந்த இடம் நாடு முழுவதும், அந்த இடம் ஒலிம்பிக்கில் உள்ளது. நாடு முழுவதும் பஸ்டர் பரவுகிறது. சில கிராமங்களில் முதல் முறையாக பஸ் பார்ப்பது. கிராமம் கொண்டாடியது பஸ்டர். இந்த விஷயங்களை விடுவார்களா? ஆனால் இங்கு தெரியவில்லை எதைப் போல. நாட்டை எங்கு கொண்டு செல்ல உள்ளார்கள்? சபாநாயகர் அவர்களே, இம்ப்ளிமெண்டேஷன் என்றால் என்ன?
ஆஸ்பிரேஷன் டிஸ்ட்ரிக்ட் மிகப்பெரிய உதாரணம். நான் சொல்வதற்காக சொல்கிறேன். காங்கிரசின் நண்பர்களுக்கு இந்த மாற்றம் ஏற்படுகிறது. அதில் இம்ப்ளிமெண்டேஷன் விஷயம் இல்லை. அவர்களுக்கு தெரிந்தது பிளானிங் கமிஷன் மாடல் மட்டுமே, ஜீப் ஆடு பற்றிய மாடல். அதற்கு மேல் தெரியாது. இம்ப்ளிமெண்டேஷன் எப்படி செய்கிறார்கள்? நான் பிறக்கவே இல்லை. அதற்கு முன்பு சர்தார் வல்லபாய் பட்டேல் நர்மதா நதியில் அணை கட்ட கனவு கண்டார். விஷயம் உறுதியானது. சர்தார் இல்லாமல் போனார். நேரு அதனை எடுத்தார். அவர்களின் இம்ப்ளிமெண்டேஷன் பாருங்கள். நான் பிறக்கவே இல்லை. அது பற்றிய கற்பனை இருந்தது. நான் பிரதமராகி சொன்னேன், இதுதான் நிலை. அவர்களின் இம்ப்ளிமெண்டேஷன் பாருங்கள். நான் முதலமைச்சராக இருந்த போதும் 3 நாட்களில் கலந்தாலோசிக்க வேண்டியிருந்தது. நர்மதா சரோவர் அணை எனது விவசாயிகளுக்கானது. நானே என்னை இதில் செலுத்தினேன். பாரத சர்க்கார் அடிபணிய வேண்டியது. இதனாலேயே சர்தார் சரோவர் அணை அனுமதி கிடைத்தது. நான் இங்கு வந்தேன். எனக்கு இதை செய்யும் பாக்கியம் கிடைத்தது. ஹவுரா பிஎஸ்எஃப் ஆட்கள் அங்கு உட்கார்ந்து நதி நர்மதா நீரை குடித்து இம்ப்ளிமெண்டேஷன் என்றால் என்ன? இங்கு இம்ப்ளிமெண்டேஷன் பற்றி எல்லோரும் பேசினார்கள். முடிவு என்னவோ அதுவே. காங்கிரஸ் ஆட்சியின் அவலங்கள் பல. அரசியல் ஆதாயத்திற்கு எல்லாமே கற்களை வைத்தார்கள். ஒன்றும் செய்யவில்லை. உடனே நான் ஒரு டெக்னாலஜி பிளாட்ஃபார்ம் உருவாக்கினேன், பிரகதி என்ற பெயரில். பிரகதி பிளாட்ஃபார்ம் ஒரு உதாரணம். நீங்கள் ஆச்சரியமாவீர்கள். இமாச்சல பிரதேசத்திற்கு ரயில் திட்டத்தை பட்ஜெட் இல்லாமல் பார்லிமெண்ட் வரை கொண்டு சென்றார்கள். சாம்னா உன்னா திட்டம் நான் வரும் வரை அந்த திட்டம் பூர்த்தியாகவில்லை. தேர்தலில் வெற்றி பெற ஏமாற்றினார்கள். பிரகதியின்படி எனக்கு முன்பு விஷயம் வந்தது. அதைப்போல் பல விஷயங்கள் வந்தது. அந்த பிரகதியின் மூலமாகவே நான் ஒவ்வொரு ப்ராஜெக்டையும் காஸ்ட் டிபார்ட்மெண்ட் என்ன பிரச்சனைகள் வந்தது என்று ஆராய்ந்தேன். யார் தவறாக முன்னெடுத்தார்கள்? எந்த திட்டங்கள் 900 கோடியில் மதிப்பிடப்பட்டதோ அதனை 9,000 கோடிக்கு ஏற்றிவிட்டார்கள். நான் ஒரு டெக்னாலஜி பிளாட்ஃபார்ம் செய்தேன். அதில் 50 எபிசோடுகள் பூர்த்தி செய்தேன். அந்த விஷயத்தில் ஈடுபட்டு எல்லா இடங்களையும் சரி செய்தேன். இம்ப்ளிமெண்டேஷன் எந்த மினிஸ்ட்ரியில் என்ன பிரச்சனைகள், மாநிலங்களின் பிரச்சனைகள், சட்ட பிரச்சனைகள், இவ்வளவு பிரச்சனைகள் நான் கௌரவத்துடன் சொல்ல முடியும். பிரகதி இம்ப்ளிமெண்டேஷன் பிரதம மந்திரியின் நேரடி பார்வையில் 85 லட்சம் கோடி பணிகள் முடிவுற்றது. எவ்வளவு பெரிய இடர்பாட்டை அன்லாக் செய்தோம். இம்ப்ளிமெண்டேஷன் எப்படி நடக்கிறது? நான் செய்து காட்டினேன். ரயில், ரோடு, கிராம அபிவிருத்தி எல்லாவற்றையும் இதில் கொண்டு வந்தோம். எப்படி ஜம்மு, உதம்பூர், பாராமுல்லா ரயில் லைன் இன்றுதான் பூர்த்தியானது. பணிக்கு இடையில் நீங்கள் வீடியோ பார்த்திருப்பீர்கள். பணிக்கு இடையில் வந்தே பாரத் ட்ரெயின் வருகிறது. யாரும் கவலையடைய வேண்டாம். இது இந்துஸ்தான். மூன்று தசாப்தங்களாக இதுதான் நிலை. நின்றுவிட்டது. 30 வருஷத்தில் 2 பரம்பரை முன்னேறும். இப்படித்தான் தடை ஏற்பட்டது.
நமது அரசாங்கம் இதனை பூர்த்தி செய்தது. சபாநாயகர் அவர்களே, அசாம் பற்றி பேசுகிறேன். நீங்கள் நினைக்க வேண்டாம், நான் தேர்தலுக்காக சொல்லவில்லை. அவர்களது பாவம் இவ்வளவு, அதனால் சொல்கிறேன். காங்கிரஸ் கற்பனை செய்கிறது, ஆனால் இம்ப்ளிமெண்டேஷன் செய்வதற்கான எந்த உறுதியும் இல்லை. அஸ்ஸாம் போகிபேட் பிரிட்ஜ், இந்த பிரிட்ஜ் அங்கே சென்றால் காணலாம். இத்தனை வருடங்களாக இந்த ப்ராஜெக்ட் நின்று போனது. நான் பிரகதி மூலம் அதனை நிவர்த்தி செய்தேன். அசாமுக்கும் நார்த் ஈஸ்டுக்கும் நன்மை பயக்கும் திட்டத்தை பூர்த்தி செய்தேன். சபாநாயகர் அவர்களே, மதிப்பிற்குரிய சபாநாயகர் அவர்களே, அது பாஜக ஆகட்டும் அல்லது தேசிய ஜனநாயக கூட்டணி NDA ஆகட்டும், எங்களின் அணுகுமுறை, விஷயங்களை நாம் பார்ப்பது எப்படி, பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை நாம் யோசிப்பது எப்படி என்பதில் காங்கிரசுக்கும் எங்களுக்கும் வானமும் பூமியும் அளவுக்கு வித்தியாசம் உள்ளது. மிகப்பெரிய வேறுபாடு உள்ளது. ஒரு உதாரணம் சொல்கிறேன். எங்களின் சிந்தனை என்னவென்றால், 140 கோடி குடிமக்கள் அளவிட முடியாத திறமை கொண்டவர்கள். எந்த சவாலையும் அவர்கள் தீர்க்க முடியும். இதுதான் எங்களின் நம்பிக்கை. குடிமக்கள் மீது எங்களுக்கு நம்பிக்கை உள்ளது. அவர்களின் திறனில் நம்பிக்கை உள்ளது. இதுவே ஜனநாயகத்தின் பலம். ஆனால் காங்கிரஸ் குடிமக்களையே ஒரு பிரச்சனையாக பார்க்கிறது. இங்கே நான் நிறுத்திக் கொள்கிறேன். இல்லையெனில் அவர்களுக்கு இரவில் தூக்கம் வராது. அவர்களின் திட்டமிடல் தொடரும். ஆனாலும் ஒரு உதாரணம் சொல்ல விரும்புகிறேன். அவர்கள் குடிமக்களை எப்படி பார்த்தார்கள்? நாட்டின் மக்களைப் பற்றி நேரு அவர்களும் இந்திரா காந்தி அவர்களும் என்ன சிந்தித்தார்கள் என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன். ஒருமுறை இந்திரா காந்தி ஈரான் நாட்டிற்கு சென்றார். அங்கு அவர் ஓர் உரை நிகழ்த்தினார். அந்த உரையில் நேரு அவர்களுடன் நடந்த ஒரு உரையாடலை அவர் குறிப்பிட்டார். அவர் சொன்னது இதுதான். நான் மேற்கோள் காட்டுகிறேன். ஒருமுறை ஒருவர் என் தந்தையிடம், அதாவது நேரு அவர்களிடம், உங்கள் முன் எத்தனை பிரச்சனைகள் உள்ளன என்று கேட்டார். அதற்கு நேரு அவர்கள் 35 கோடி என்று பதிலளித்தார். அப்போது நமது நாட்டின் மக்கள் தொகை 35 கோடியாக இருந்தது. இப்போது இதை பாருங்கள். 35 கோடி மக்கள் என்றாலே நேரு அவர்களுக்கு அதுவே ஒரு பிரச்சனையாக இருந்தது. இப்படிப்பட்ட தலைவர் எப்படி இருக்க முடியும்? இதையே எடுத்துக்காட்டாக கூறிய இந்திரா காந்தி மேலும் சொன்னார், இன்று நமது நாட்டின் மக்கள் தொகை 57 கோடி ஆகிவிட்டது. அதனால் என் பிரச்சனைகளும் அதே அளவுக்கு பெரிதாக உள்ளன என்று அவர் கூறினார். என் தந்தைக்கு 35 கோடி பிரச்சனைகள் இருந்தன. இப்போது எனக்கு 57 கோடி பிரச்சனைகள் உள்ளன. இப்படிப்பட்ட தலைவர் தன் நாட்டின் மக்களையே ஒரு பிரச்சனையாக கருதினால் அவர் எப்படி ஒரு தலைவராக முடியும்? இதுதான் அவர்களின் சிந்தனைக்கும் எங்களின் சிந்தனைக்கும் உள்ள வித்தியாசம். அவர்களின் அணுகுமுறைக்கும் எங்களின் அணுகுமுறைக்கும் உள்ள வித்தியாசம். நேரு அவர்களாகட்டும், இந்திரா காந்தி அவர்களாகட்டும், முழு காங்கிரஸ் கட்சியாகட்டும், இவர்கள் அனைவரும் இந்திய மக்களை ஒரு பிரச்சனையாகவே பார்த்தவர்கள். மதிப்பிற்குரிய சபாநாயகர் அவர்களே, இதற்கான மேற்கோள்களை நான் பல இடங்களில் வழங்கியுள்ளேன். உலகின் முன்பும் நாட்டின் முன்பும் நான் இதை கூறியுள்ளேன். இது நான் சொல்வதால் அல்ல, இது என் உறுதியான நம்பிக்கை. எத்தனை சவால்கள் இருந்தாலும் எங்களிடம் 140 கோடி தீர்வுகள் உள்ளன. எங்களுக்கு பொறுத்தவரை நாட்டின் மக்கள் தொகை ஜனநாயகத்தின் அடித்தளம். எங்களுக்கு பொறுத்தவரை ஒவ்வொரு குடிமகனும்
இந்தியாவின் பிரகாசமான எதிர்காலத்தின் தலைவர். அவனே ஆளும் அதிகாரி, அவனே உருவாக்குபவன், அவனே செய்பவன். இப்படிப்பட்ட குடிமகனை எப்படி ஒரு பிரச்சனை என்று சொல்ல முடியும்? இப்படிப்பட்ட சிந்தனை கொண்டவர்கள் தங்கள் குடும்பத்தை மட்டுமே நிரப்பிக் கொள்வார்களே தவிர வேறு எவருக்கு செய்வார்கள்? மதிப்பிற்குரிய சபாநாயகர் அவர்களே, நாட்டின் மக்களை விமர்சிப்பது காங்கிரசின் இயல்பின் ஒரு பகுதியே. இது அவர்களின் மதிப்பீடுகளின் ஒரு பகுதியே. சமீபத்திய நாட்களில் காங்கிரஸ் தலைவர் மற்றும் ஜனாதிபதியை விமர்சித்துள்ளது. தேர்தலுக்கு பிறகு எங்களின் ஜனாதிபதி விமர்சிக்கப்பட்ட விதம் எனக்கு வெறுமையாக துன்பம் தருகிறது. இவர்கள் எந்த வகை மக்கள்? இந்திய ஜனாதிபதியை பற்றி என்ன சொல்கிறார்கள்? மதிப்பிற்குரிய சபாநாயகர், நேற்று கூட லோக்சபையில் ஜனாதிபதியின் உரை விவாதிக்கப்படவில்லை. ஜனாதிபதி ஆழமாக விமர்சிக்கப்பட்டுள்ளார். அவர் அரசியலமைப்பின் வார்த்தைகளை பேச உரிமை இல்லாதவரை போன்று நடத்தப்பட்டார். ஒரு வறுமை குடும்பத்தைச் சேர்ந்த பெண், ஒரு பழங்குடி குடும்பத்தைச் சேர்ந்த பெண், நீங்கள் லோக்சபையில் நடத்திய வகையில் நீங்கள் பழங்குடி சமூகத்தை விமர்சித்தீர்கள், பெண்களை விமர்சித்தீர்கள், இந்தியாவின் உயரிய பதவியை விமர்சித்தீர்கள், அரசியலமைப்பின் உயரிய பதவியை விமர்சித்தீர்கள், அரசியலமைப்பையே விமர்சித்தீர்கள். மதிப்பிற்குரிய சபாநாயகர் அவர்கள் என்ன நினைத்தாலும் பரவாயில்லை, இதற்கான குற்றவாளி காங்கிரஸ் தான். மதிப்பிற்குரிய சபாநாயகர், நேரத்தை நீட்டித்த உங்களுக்கும் காங்கிரசுக்கும் நான் நன்றி தெரிவிக்க விரும்புகிறேன். மதிப்பிற்குரிய சபாநாயகர், இது லோக்சபையின் வலியுறுத்தும் சம்பவமாகும். மதிப்பிற்குரிய சபாநாயகர், இது லோக்சபையின் வலியுறுத்தும் சம்பவம் மற்றும் நிச்சயமாக நாம் உண்மையை புரிந்து கொள்ள முடியும். ஆனால் இதற்காக நாட்டின் பரிசுத்த கோவிலை இப்படி சீர்குலைத்தது. அந்த நேரத்தில் அசாம் சட்டசபை உறுப்பினர் சிலர் அதில் இருந்தனர். அப்போது மேசையில் காகிதங்கள் தூவப்பட்டன. இது வடகிழக்கு மக்களுக்கு நல்லதா? இது அசாம் குடிமக்களுக்கு நல்லதா? அவர்கள் நேற்று கூட இதையே செய்தனர். அப்போது ஆந்திரா பழங்குடி குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு மகன் இருக்கிறான். அவரும் விமர்சிக்கப்பட்டார். நீங்கள் வடகிழக்கை விமர்சித்தீர்கள். அவர் இருக்கும்போது ஆந்திரா பழங்குடி குடும்ப மகன் இருக்கிறான். நீங்கள் அவரை விமர்சித்தீர்கள். சட்டசபை அவர்களுக்கு வேலை வழங்கி உள்ளது. ஆனால் பழங்குடி சமூகத்திற்கு அது வேண்டுமா? அதே காரணத்தால் நீங்கள் விமர்சித்தீர்கள் என்று தோன்றுகிறது. காங்கிரஸ் மக்கள் அவர்கள் அசாம் மக்களை வெறுக்கிறார்கள். அசாம் மக்கள் அவர்களை விட்டுவிட்டார்கள் என்று நினைக்கிறார்கள்.
அதாவது அவர்கள் எதிரிகளாகிவிட்டனர். ஜனநாயகத்தில் இது எப்போதும் நினைப்பதுண்டா? எனக்கு மிகவும் துன்பம் வந்தது. இந்தியாவின் மிகப்பெரிய புகழ்பெற்ற மனிதர் பாரத் ரத்னா பூபேன் ஹசாரிகா அவர்கள், அவர் நாட்டின் மிகவும் மதிப்புமிக்க நபர். இன்று கூட மக்கள் அவரை நினைவு கூறுகிறார்கள். அவரை பற்றிய பக்தி உணர்வு நீங்கள் கற்பனை கூட செய்ய முடியாது. ஆனால் அவர்கள் கவலைப்படவில்லை. மேலும் நம்முடைய அதிர்ஷ்டம் என்னவென்றால், நாம் பூபேன் ஹசாரிகா அவர்கள் நாட்டிற்கு செய்த பங்களிப்பினை வடகிழக்கு மாநிலத்தின் தரப்பில் பாராட்டினோம். அவரது உரையுடன் அவரது எண்ணங்களுடன் பாரத் ரத்னா வழங்க தீர்மானித்தோம். அதிலும் அவர்கள் கவலைப்படவில்லை. இதை நான் ஆச்சரியமாக நினைக்கிறேன். கவதிகே ஜி இங்கிருந்திருந்தால் அவர் நேரிலிருந்தார் சொல்வார். அவர் பேசின விதம், வீடியோவில் அவரது முகம் பார்த்தால், இவர்கள் இப்படிப்பட்ட மக்கள்தானா, அவர்களால் இப்படி நடந்ததா என்று நினைக்க வேண்டியதாகும். அவர் எங்கே? நான் நினைக்கிறேன் அவர்கள் யாரையும் விட்டு வைக்க தயங்க மாட்டார்கள். அவர்கள் பூபேன் ஹசாரிகா ஜிக்கு பாரத் ரத்னா வழங்கினார்கள். எதிர்த்தனர். முழு அசாமையும் எதிர்த்தனர். நாட்டின் கலை பாசறையினரையும் எதிர்த்தனர். நான் உறுதியாய் சொல்ல விரும்புகிறேன், அஸ்ஸாம் இந்த தேசத்தை ஒருபோதும் மறக்க மாட்டாது. மதிப்பிற்குரிய சபாநாயகர், நேற்று நடந்த சம்பவம் பாராளுமன்றத்தின் மதிப்புமிக்க உறுப்பினர் காங்கிரஸ் புத்திசாலித்தனம் உள்ளவர், அவரைப் போல ஒரு நபர் துரோகி என்று அழைக்கப்பட்டார். அவரது அகமனம் விண்ணில் சென்றுவிட்டது மற்றும் பல பேர் காங்கிரஸை விட்டுவிட்டனர். பல காங்கிரஸ் உறுப்பினர்கள் பிரிந்தனர். பலர் பிற மதங்களுக்கு சென்றனர். அவர் மற்ற யாரையும் துரோகி என்று அழைக்கவில்லை. ஆனால் நேற்று அவர் சட்டசபையை துரோகி என்று அழைத்தார். ஏனெனில் அவர்கள் சீக் மக்களாக இருந்தனர். இது சீக்குகள் மீதுள்ள வெறுப்பு. மேலும் காங்கிரசின் உள்ளே சீக்குகள் மீதான வெறுப்பை அவர் வெளிப்படுத்தினார். அவர் சபையின் மதிப்புமிக்க உறுப்பினர். அவருக்கு கொஞ்சம் கூட வலி இல்லை. இல்லையேல் அவர் எழுந்து சொல்ல முடியும், நேற்று நடந்தது இந்த சபைக்கு இழுக்கு என்று. ஆனால் அவரது உள்ளே வெறுப்பு காரணமாக நேற்று அவரது குடும்பம், நாட்டுக்காக பலியான குடும்பம், அவர் அரசியல் நிலைப்பாடுகளை மாற்றினார். அதனால் அவர் துரோகி ஆனார். துரோகி என்ற சொல் சிறியது அல்ல. யாரோ ஒருவர் துரோகி என்ற சொல் சிறியது அல்ல. யாரோ ஒருவர் அவரை நாட்டின் துரோகி என்று சொன்னால் அவர் நாட்டை எப்படி தாங்குவார்? அவர் சீக்கியராவார். அதனால்தான் துரோகி. இது மிகப்பெரிய துரோகம். இப்படிப்பட்ட மக்கள் காங்கிரஸை மூழ்க விடவில்லை என்றால் அவர்கள் என்ன செய்ய போகிறார்கள்? மதிப்பிற்குரிய அவைத்தலைவர் அவர்களே, ஒரு பக்கம் இது ஜனாதிபதியின் பார்வை, மற்றொரு பக்கம் அரசியல் வெறுப்பினால் அவரது இரு கால் வெட்டப்பட்டுள்ளன. இளம் வயதில் இரு கால் வெட்டப்பட்டு விட்டன. வெட்டப்பட்ட கால்களுடன் வாழ்கிறார். ஆனால் அவரது மதிப்பீடுகள் மிக உயர்ந்தவை. உரையிலும் வார்த்தைகள் வெளிவரவில்லை. பத்ரஸ்தானிலும் வெட்டப்பட்ட கால்களை வெளிப்படுத்தவில்லை. அது அவருக்கு பெருமை. நேற்று நாட்டில் அவர் முதல் முறையை நடத்தும் போது அவரது உங்களிடம் அனுமதி கேட்டபோது வெட்டப்பட்ட கால்களை, அவர் பயன்படுத்தும் செயற்கை கால்களை வைத்தார். அது நாட்டிற்கு வலி. இந்த நாட்டில் இந்திய கூட்டமைப்பின் மக்கள், இந்த இந்திய கூட்டமைப்பு இதற்கு முழுமையான பொறுப்பு. அரசியல் வெறுப்பினால் இளம் நபர், அவர் ஒரு ஆசிரியராக இருப்பதில் பெருமை. அவருக்கு மதிப்பு. அவரது கால்கள் வெட்டப்பட்டு விட்டன. ஆனால் வருந்தவில்லை. வலி இல்லை.
ஆனால் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் மாஸ்டர் சதானந்த் ஜிக்கு. அவர் இத்தகைய பயங்கர தாக்கத்திற்கு பிறகும் நாட்டுக்கு சேவை செய்யும் தீர்மானத்தை தொடர்ந்தார். இன்று நாட்டின் கொள்கை உருவாக்கத்தில் பங்களிக்கிறார். இது பெருமைக்குரியது. இப்படிப்பட்ட மக்களின் ஆதரவில் நாங்கள் அரசியலில் வாழ்கிறோம், பணியாற்றுகிறோம். நாட்டுக்காக வாழ்ந்து இறங்குவதற்கு ஊக்கம் பெறுகிறோம். அறிவும் மதிப்பீடும் நமக்கு கிடைத்தன. இத்தகைய பலம் வாய்ந்த சேவகர்கள் காலத்தில் இருந்து நாங்கள் ஊக்கம் பெறுகிறோம். அவர்களின் நடவடிக்கையே அப்படித்தான். இந்த நாட்டில் இதைப் போன்ற அணியினர் பேசுகின்றனர். இந்தி அலையன்ஸ் தான் இதன் பொறுப்பாளி. ஒரு இளைஞர் நாட்டிற்காக அர்ப்பணிக்க இருந்தபோது அவர்களது கால்களை வெட்டுவார்களா? ஆனால் அவர்களுக்கு வேலையில்லை, வலியும் இல்லை. நான் மாஸ்டர் சதானந்த்ஜிக்கு வணக்கம் செலுத்துகிறேன். இவ்வளவு பிரச்சனைக்கு இடையிலும் அவர் தேச சேவைக்காக தனது முழு மூச்சாக அர்ப்பணிப்புடன் ஈடுபட்டுள்ளார். நாட்டின் நியதி மற்றும் எல்லாவற்றிலும் அர்ப்பணிப்பு செய்கிறார். இது கௌரவமான விஷயம். இதை போன்றவர்கள் இந்த அரசியலில் வெற்றி பெற்று பணியாற்றுகிறார்கள். அவர்கள் நாட்டிற்காக உயிரையும் கொடுக்க தயாராக உள்ளது பெருமை. மதிப்பிற்குரிய சபாநாயகர் அவர்களே, இந்நாட்களில் மேலும் அதேபோல் காங்கிரஸில் உள்ள எங்கள் சகாக்களுக்கு என் மீது சற்றே விசேஷமான அன்பு உள்ளது, ஸ்பெஷல் அன்பு உள்ளது. மேலும் எனக்கு கிடைத்த பொறுப்பின் கீழ் பொறுப்பு கிடைக்காவிட்டாலும் கூட நாட்டிற்காக வாழ வேண்டும் என்று நாம் ஆரம்பத்திலேயே கற்றுள்ளேன். நாம் வளர்ந்த இந்தியாவின் நிலத்தை உறுதியாக்கிக் கொண்டிருக்கிறோம். அதற்கு ஒரு சக்தியை அளித்து வருகிறோம். ஒரு பக்கம் நாட்டின் இளைஞர்களுக்காக வலுவான அடித்தளத்தை உருவாக்குகிறேன். மறுபக்கம் காங்கிரஸ் மோடியின் கல்லறையை தோண்ட வேண்டும் என்ற பாணியில் பேசிக்கொண்டிருக்கிறது. மேலும் அன்பின் கடையை திறந்தவர்கள் மோடி உன் கல்லறை தோண்டப்படும் என்ற கோஷங்களை எழுப்புகிறார்கள். இது எந்த அன்பின் கடை? நாட்டின் ஒரு குடிமகனின் கல்லறையை தோண்டும் கனவுகள் காணும் அன்பா இது? இது எந்த அரசியல் அமைப்பிலிருந்து அவர்கள் கற்றுக்கொண்டது? நாட்டின் குடிமகனின் கல்லறையை தோண்டும் பேச்சு பேசுவது இது அரசியலமைப்பின் அவமதிப்பு இல்லையா? இது மனிதநேயத்தின் அவமதிப்பு இல்லையா? இது பொதுமக்களின் பொது வாழ்க்கையின் மரியாதைகளின் அவமதிப்பு இல்லையா? மேலும் இதற்காக அவர்களுக்கு எந்த வருத்தமும் இல்லை. இதை பற்றி என்ன விளக்கம் தருவார்கள்? பாருங்கள், பிரதமர் ராஜ்யசபாவில் கூட அழுதார் என்று சொல்கிறார்கள். இவர்கள் எந்த வகையான மதிப்புகள் மற்றும் மனநிலையோடு வளர்ந்தவர்கள்? மதிப்பிற்குரிய சபாபதி அவர்களே, எனக்கு ஒரு அனுபவம் உள்ளது. அது மிகவும் பழையது. 2002 முதல் அவர்கள் எதிர்க்கட்சியில் இருந்த போதிலிருந்து 2004 அவர்கள் ஆட்சிக்கு வந்தபோதிலிருந்து 2014 நான் இங்கே வந்தபோதிலிருந்து கடந்த 25 ஆண்டுகளில் நாடாளுமன்றத்தின் ஒரு அமர்வும் மோடியை திட்டாமல் சென்றதில்லை. ஒரு அமர்வும் இல்லை. இந்த மன்றத்துக்குள் மோடியை அவமதிக்காமல் 25 ஆண்டுகள்
ஒருமுறை யாரோ என்னிடம் கேட்டார்கள், மோடிஜி, உங்கள் ஆரோக்கிய ரகசியம் என்ன? நான் சொன்னேன், மோடியை திட்டி திட்டித்தான் நான் உயிருடன் இருக்கிறேன். மதிப்பிற்குரிய சபாநாயகர் அவர்களே, மோடியின் கல்லறையை தோண்ட வேண்டும் என்பது வெறும் கோஷம் மட்டுமல்ல, அது அவர்களின் உள்ளுக்குள் கிடக்கும் வெறுப்பின் பிரதிபலிப்பு. அது அதன் வெளிப்பாடு. மேலும் அது ஏனென்றால், நாம் 370வது பிரிவின் சுவரை இடித்தோம், அதனால் மோடிக்கு கல்லறை என்று சொல்கிறார்கள். நாம் வடகிழக்கில் குண்டு, துப்பாக்கி, தீவிரவாதத்தின் நிழலில் இருந்த இடத்தில் அமைதி மற்றும் வளர்ச்சியின் பாதையை எடுத்தோம், அதனால் மோடியின் கல்லறை பற்றி யோசிக்கிறார்கள். பாகிஸ்தான் தீவிரவாதிகளுக்கு வீட்டிற்குள் சென்று பதிலளிக்கிறோம், அதனால் மோடியின் கல்லறை. ஆபரேஷன் சிந்தூர் செய்கிறோம், அது அவர்களுக்கு பிரச்சனையாகிறது, அதனால் மோடியின் கல்லறை. மாவோவாத தீவிரவாதத்திலிருந்து நாட்டை விடுவிக்க துணிச்சலான முடிவுகளை எடுக்கிறோம், அதனால் மோடியின் கல்லறை. நம் நேருஜி நாட்டுக்கு மிகப்பெரிய சிந்து நீர் ஒப்பந்தம் செய்து அநியாயம் செய்தார். அந்த சிந்து நீர் ஒப்பந்தத்தை நாம் முழுமையாக மாற்றினோம், அதனால் மோடியின் கல்லறை கோஷங்கள். மதிப்பிற்குரிய சபாநாயகர் அவர்களே, காங்கிரசின் பிரச்சனை ஒன்றே ஒன்றுதான். மோடி இங்கே வரை எப்படி வந்தார் என்பதே. மேலும் வந்தவர் இத்தனை காலம் எப்படி நிலைத்திருக்கிறார் என்பதே. அதனால் அவர்களுக்கு ஒரே வழி மீதமிருக்கிறது, மோடி, உன் கல்லறை தோண்டப்படும். இந்திய மக்கள் மரியாதையுடன் அவர்கள் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு ஜனநாயகத்தின் மீது கவலை இல்லை. பிரதமர் பதவி அவர்களின் குடும்ப சொத்து என்று நினைக்கிறார்கள். வேறு யாரும் அதில் அமர முடியாது என்று நினைக்கிறார்கள். அவர்களின் இதயங்களில் உள்ள வெறுப்பு அதிலிருந்தே வருகிறது. அதனால்தான் நாங்கள்தான் அதில் அமர உரிமையுடையவர்கள் என்று நினைக்கிறார்கள். அதனால்தான் மோடியின் கல்லறை தோண்டும் கோஷம். மரியாதைக்குரிய சபாநாயகர் அவர்களே, காங்கிரசின் அரச குடும்பம் பல தசாப்தங்களாக நாட்டுக்கு வெறும் மருந்து மட்டும் கொடுத்ததாக சொல்கிறார்கள். அது உண்மையல்ல. இந்த நாடு உங்களுக்காகவும் தன் எதிர்காலத்தையே பந்தயமாக வைத்தது. ஆனால் நீங்கள் வறுமை ஒழிப்பு என்ற கோஷங்களை மட்டும் எழுப்பினீர்கள். மக்களை தவறான பாதைக்கு இட்டீர்கள். செங்கோட்டையில் இருந்து பேசினீர்கள். காங்கிரசின் எந்த பிரதமரின் உரையிலும் வறுமை ஒழிப்பு பற்றி ஒரு தெளிவான குறிப்பே இல்லை. ஆனால் வறுமையை குறைக்க எந்த பிரதமர் என்ன செய்தார்? அவர் ஒருபோதும் செய்யவில்லை. அவர்களிடம் கோஷங்கள் மட்டுமே இருந்தன. ஆனால் மோடி ஏழைகளை அதிகாரமளிக்கும் பாதையை எடுத்தார். ஏழைகளை வலுப்படுத்தினார். அதனால் என் நாட்டின் ஏழைகளுக்கு நான் வணக்கம் செலுத்துகிறேன். அவர்கள் நாட்டின் திட்டங்களை புரிந்து கொண்டு அவற்றை ஏற்றுக்கொண்டு தங்களின் திறனை உயர்த்த முயன்றனர்.
நாட்டின் ஏழைகளை நான் மதிக்கிறேன். எங்கள் கொள்கைகளில் நம்பிக்கை வைத்து, எங்கள் நோக்கங்களில் நம்பிக்கை வைத்து அவர்கள் கூட தங்களுக்கு எந்த வாய்ப்பையும் விட்டுவிடவில்லை. என் ஏழை குடும்பத்தைச் சேர்ந்த 25 கோடி சகோதரர்கள் வறுமையை தோற்கடி வெளியே வந்தனர். வறுமையிலிருந்து வெளியே வந்தனர். அவர்களுக்கு நான் வணக்கம் செலுத்துகிறேன். நம்பிக்கை இழந்த நிலையில் இருந்த என் 25 கோடி குடிமக்கள் நம்பிக்கையின் ஒரு ஒளிக்கீற்றைக் கண்டு எழுந்து நின்றனர். இன்று அவர்கள் எங்களுடன் உள்ளனர். மரியாதைக்குரிய சபாநாயகரே, 2014க்கு முன் அவர்கள் செயல்படுத்தல் பற்றி பேசிக்கொண்டே இருந்தார்கள். எங்கள் காலத்தில் ரயில்வே கடக்கையில் நூற்றுக்கணக்கானோர் உயிரிழந்தார்கள். பள்ளி பேருந்துகள் ரயில் கடவையை கடக்கும் போது 20-25 பள்ளி குழந்தைகள் உயிரிழந்த செய்திகளை நாம் கேட்டோம். மனிதரில்லாத ரயில் கடமைகள் அது அவ்வளவு பெரிய வேலை அல்ல. அவர்களால் அதை செய்ய முடியவில்லை. அந்த வேலையை நான் செய்ய வேண்டியதாக இருந்தது. அதனால் அனைத்து மனிதர் இல்லாத ரயில் கடவைகளையும் நாங்கள் மூடினோம். சபாநாயகர் அவர்களே, 2014க்கு முன்பு 18,000 கிராமங்கள் அப்படி இருந்தது. அவர்களுக்கு மின்சாரம் என்றால் தெரியவே தெரியாது. மின்சாரத்தில் கம்பி இருக்கும், பல்ப் இருக்கும், எப்படி எரியும் என்றும் தெரியாது. 18,000 கிராமங்கள் 2014க்கு பிறகு நீங்கள் எங்களை தேர்ந்தெடுத்த பிறகு 18,000 கிராமங்கள் மின்சாரத்தை பார்க்காமல் உணராமல் இருந்த நிலை மாறி மின்சாரம் கிராமங்களுக்கு சென்றது. இதனாலேயே மோடியின் கல்லறையை தோண்ட எந்தவிதமான பாதையும் அவர்களுக்கு புலப்படவில்லை. மரியாதைக்குரிய சபாநாயகரே, நாட்டில் ஒரு காலத்தில் இப்படியான செய்திகள் வந்தன. ஊடகங்களில் தலைப்புச் செய்தியாக அரசியலமைப்பு தொடர்பான அறிக்கைகளுடன் இராணுவ வீரர்கள் துப்பாக்கி தூள் இல்லை, குண்டு தாங்கும் ஜாக்கெட் இல்லை, பனிக்கட்டி நடுவில் நிற்கிறார்கள். பணியில் நிற்க தேவையான காலணிகள் கூட இல்லை. இப்படியான செய்திகள் வந்து கொண்டே இருந்தன. ஆனால் நாங்கள் நாட்டின் வீரர்களுக்காக அரசு காச கோஷத்தை திறந்தோம். நாட்டின் வீரர்கள் எதை வேண்டுமானாலும் அவர்களுக்கு அதை வழங்கினோம். அதனால்தான் அவர்களுக்கு வேறு எந்த வழியும் இல்லை. ஒரே வழி மோடியின் கல்லறையை தோண்டுவது. அவர்களுக்கு மீதமுள்ள ஒரே வழி அதுதான். மரியாதைக்குள்ள சபாநாயகர் அவர்களே, ஒரு காலத்தில் உத்தரப்பிரதேசத்தின் தற்போதைய முதல்வர் இந்த சபையில் உரையாற்றும் போது கண்ணீர் விட்டார். மூளை அழற்சி காரணமாக எண்ணற்ற குழந்தைகள் உயிரிழந்தனர். அந்த நோய் ஒரு நாள் விடுதலை தரும் என்று அவர் நினைக்கவே இல்லை. மரியாதைக்குரிய சபாநாயகர் அவர்களே, கண் நோயான டிராக்கோமா மக்களை பயமுறுத்தியது. பலர் தங்கள் பார்வையை இழந்தனர். அறிவியல் ஏற்கனவே முன்னேறி இருந்தது. அதை கட்டுப்படுத்த முடிந்திருந்தது. ஆனால் அவர்கள் அதை செய்யவில்லை. நாங்கள் மூளை அழற்சி நோயை ஒழித்தோம். அதேபோல் டிராக்கோமாவிலிருந்து நாட்டையும் காப்பாற்றினோம். இதுதான் வெற்றி. இதுதான் உணர்ச்சி. இதுதான் சமூகத்திற்காக வாழவும் மரணிக்கவும் தயாராக இருக்கும் தீர்மானம். ஒவ்வொரு வினாடியும் சமூகத்திற்காக வாழ்வதும் மரணிப்பதும்
இதுவே அவர்களுக்கு வேதனை அளிக்கிறது. அதனால்தான் மோடி உங்களின் கல்லறையை தோண்ட வேண்டும் என்ற மந்திரத்துடன் அவர்கள் நடக்கிறார்கள். அந்த கனவுகளோடு நடக்கிறார்கள், அந்த கனவுகளோடு வாழ்கிறார்கள். ஆனால் ஜனநாயகத்தை பற்றி பேசுகிறார்கள். மகாபாரதம் பற்றிய கடைகளில் அவர்கள் பலகைகள் வைக்கிறார்கள். இதுவா அவர்கள் அன்றாட வாழ்க்கை? மரியாதைக்குரிய சபாநாயகர் அவர்களே, அவர்களின் அரசு தொலை எந்திரத்தால் ரிமோட்டால் இயக்கப்பட்டது. என் அரசும் தொலை எந்திரத்தால் தான் இயங்குகிறது. 140 கோடி குடிமக்களே அந்த தொலை இயந்திரம், ரிமோட். நூற்றி 140 கோடி மக்களின் கனவுகள், 140 கோடி மக்களின் ஆசைகள், நாட்டின் இளைஞர்களின் உறுதி, இவற்றிற்காகவே நாங்கள் வாழ்கிறோம். அரசும் அதற்காகவே இயங்குகிறது. அதிகாரம் எங்களுக்கு மகிழ்ச்சியின் சாதனம் அல்ல, அதிகாரம் எங்களுக்கு சேவையின் சாதனம். முத்ரா யோஜனா லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்களுக்கு உதவியது. சுயதொழில் செய்பவர்களுக்கு வலிமை அளித்தது. காங்கிரஸ் ஒருபோதும் ஸ்டார்ட் அப் பண்பாட்டை ஊக்குவிக்கவில்லை. நூற்றுக்கணக்கான ஸ்டார்ட் அப்புகள் இருப்பதே அவர்களுக்கு தெரியவில்லை. அவர்களின் நிலை இதுதான். மரியாதைக்குரிய சபாநாயகர் அவர்களே, தங்கள் சொந்த வீட்டின் ஸ்டார்ட் அப்பையே தூக்க முடியாத நிலை. ஆனால் இன்று எங்கள் அரசில் 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட ஸ்டார்ட் அப்புகள் உள்ளன. வெற்றிக்குப் பிறகு மக்கள் பொதுமக்களின் மனதை வென்றுவிட்டால் அவர்களுக்கு மீதமிருக்கும் ஒரே தேர்வு மோடி உன் கல்லறையை தோண்டும். ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், ஒரு காலத்தில் BSNL குறித்து நகைச்சுவை செய்தோம், கார்ட்டூன்கள் வரைந்தோம். இன்று நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட 4G தொழில்நுட்ப அமைப்பை உருவாக்கினோம். உலகிலேயே மிக வேகமாக 5G சேவையை நாங்கள் அறிமுகப்படுத்தினோம். புதிய தலைமுறை தொடர்பு, புதிய தொழில்நுட்பம், புதிய சிந்தனை, இவற்றை நாங்கள் முன்னெடுத்தோம். அதனால்தான் அந்த வலி என் நாவுக்கு வருகிறது. மோடி உன் கல்லறையை தோண்ட வேண்டும். மரியாதைக்குரிய சபாநாயகர் அவர்களே, 4 கோடி ஏழை மக்களுக்கு நிரந்தர வீடு அளித்தது எனக்கு கிடைத்த பெரும் பாக்கியம். அதனை என் வாழ்க்கையின் மகிழ்ச்சியாக நான் கருதுகிறேன். மின்சாரம், குடிநீர், எரிவாயு சிலிண்டர், கழிப்பறை வசதி, ஆம், சரியான பாதையில் பணியாற்ற கடவுள் எனக்கு ஊக்கம் அளித்துள்ளார் என்று உணர்கிறேன். முதன்முறையாக ஒரு கிராமத்து பெண் பெருமையுடன் சொல்கிறாள், ஆம், நான் லட்சாதிபதி தீதி ஆனேன். இன்னொருத்தி சொல்கிறாள், இந்த ஆண்டுக்குள் நானும் லட்சபதி தீதி ஆகுவேன். லட்சபதி தீதி ஆனவர்களிடம் நான் கேட்டால் அவர்கள் சொல்கிறார்கள், ஐயா, இப்போது நீங்கள் கோடிகளுக்காக சிந்திக்கிறீர்கள். இந்த மனநிலை மாற்றம், இந்த தன்னம்பிக்கை இந்த நாட்டின் கோடிக்கணக்கான மக்களின் ஆசீர்வாதங்களால் ஏற்பட்டது. கோடிக்கணக்கான தாய்மார்கள், சகோதரிகள், அவர்களின் ஆசீர்வாதம் ஒரு பாதுகாப்பு கவசமாக இருக்கும் போது எத்தனை கோஷங்கள் எழுப்பினாலும் நீங்கள் எந்த கல்லறையையும் தோண்ட முடியாது. இந்த நாட்டின் சக்தி, ஆசீர்வாதங்களின் பாதுகாப்பு கவசம், தாய்மார்களும் சகோதரிகளும் என்னிடம் வைத்துள்ள உணர்வு, அந்த உணர்வோடு நான் தாய்மார்களுக்கும் சகோதரிகளுக்கும் மரியாதையுடன் சேவை செய்தேன். யாரும் கவனிக்காதவர்களை மோடி வணங்குகிறார். இதுதான் அந்த பணி. அந்த ஆசீர்வாதங்கள் தான் அவர்களை எரிச்சலடைய செய்கின்றன. அதனால்தான் அவர்கள்
கல்லறை தோண்ட வேண்டும் என்று பேசுகிறார்கள்.